ஒரு சிறிய நகரத்திற்கு வெளியே சாலையோரம் தகர கூரையால் ஆன ஒரு சாதாரண கடை இருந்தது. அந்த கடையில் அமர்ந்திருக்கும் ஒரு சாதாரண இளைஞன் அந்த பகுதி முழுவதிலும் சைக்கிள் அண்ணா என்றே அழைக்கப்பட்டான். அவனது உண்மையான பெயர் பிரகாஷ். வயது சுமார் 35. உடைகள் எப்போதும் தூசியும் கிரீஸும் படிந்து அழுக்காகவே இருக்கும். ஆனால் அவன் முகத்தில் இருக்கும் அமைதியை கண்டால் அவனிடம் பேசுபவர்கள் யாவரும் நிம்மதி அடைவார்கள். அந்த கடையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் பெண்களுக்கு என்று ஒரு அரசு பள்ளி இருந்தது. சுற்றியுள்ள 10-15 கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் அங்குதான் படிக்க வருவார்கள். கிராமங்களில் பஸ் வசதி கூட கிடையாது என்பதால் பெரும்பாலான பெண்கள் சைக்கிளிலேயே பள்ளிக்கு செல்வார்கள். பிரகாஷ் தினமும் காலை 5 மணிக்கே எழுந்து குளித்துவிட்டு 6 மணிக்கெல்லாம் கடையை திறந்து விடுவான். ஏனெனில் அந்த நேரத்தில்தான் மாணவிகள் பள்ளிக்கு கிளம்புவார்கள் என்று அவனுக்கு தெரியும். ஒருவரது சைக்கிளில் காற்று குறைவாக இருக்கும், ஒருவருக்கு செயின் கலஞ்சுவிடும், ஒருவருக்கு பிரேக் வேலை செய்யாது. பிரகாஷ் சற்றும் சலிப்பில்லாமல் எல்லா சைக்கிள்களையும் சரி செய்வான். கூலி கேட்டால் உங்களுக்கு சரியாக தோன்றுவதை கொடுங்கள் என்பான். பல நேரங்களில் மாணவிகள் அண்ணா இப்போது காசு இல்லை என்பார்கள். அவன் புன்னகையோடு படிப்பை நிறுத்தி விடாதீர்கள், காசை பிறகு கொடுக்கலாம் என்று கூறிவிடுவான். சாலையோர பிரகாஷ் அண்ணா எந்த பெண்ணையும் எதற்கும் இல்லை என்று சொல்வதில்லை என்ற செய்தி மெல்ல மெல்ல அந்த பகுதி முழுவதும் பரவியது. ஒரு நாள் காலை சுமார் 7 மணி அளவில் ஒரு மெலிந்த பெண் மிகவும் பழைய மற்றும் துருபிடித்த சைக்கிளை உருட்டி கொண்டு அவனது கடைக்கு வந்தாள். அவளது உடைகள் சுத்தமாக இருந்தன, ஆனால் மிகவும் பழசு. அவள் மெதுவான குரலில் கேட்டாள், அண்ணா, இந்த சைக்கிளை சரி செய்ய முடியுமா? பிரகாஷ் சைக்கிளை உற்று பார்த்தான். டயர் கிழிந்திருந்தது, செயின் ஜாம் ஆகி இருந்தது, பெடல் கோணலாக இருந்தது, பிரேக்கும் உடைந்திருந்தது. அவன் தலையசைத்தான். இதை சரி செய்ய நிறைய செலவாகும், புதியது வாங்குவதே நல்லது என்றான். அந்த பெண் நடுங்கும் கைகளுடன் 200 ரூபாயை எடுத்து நீட்டினாள். என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது, இதுவும் சரியாகவில்லை என்றால் என்னால் பள்ளிக்கு செல்ல முடியாது. பிரகாஷ் முதல் முறையாக அவளது கண்களை பார்த்தான். அங்கே பயமும் ஏழாமையும் தெரிந்தன. வீட்டில் யாரும் இல்லையா என்று அவன் கேட்டான். அவளது கண்கள் கலங்கின. அம்மா இல்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒருவேளை பள்ளிக்கு செல்ல முடியாவிட்டால் என் படிப்பு நின்றுவிடும் என்று கூறிவிட்டு அவள் அழத் தொடங்கினாள். அவளது கண்ணீரை கண்ட பிரகாஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பின் திடீரென்று எழுந்து சென்று தனது சொந்த சைக்கிளை வெளியே எடுத்து வந்தான். இதை எடுத்துக்கொள், இதில் பள்ளிக்கு செல். அந்த பெண் பதற்றமடைந்தாள். வேண்டாம் அண்ணா, இது உங்களுடையது, இனி இது உன்னுடையது, படிப்புதான் மிக முக்கியம். அந்த பெண் மீண்டும் பணம் கொடுக்க முயன்றாள். ஆனால் அவன் கைகளை பின்னுக்கு இழுத்து கொண்டான். பணத்தை வைத்துக்கொள், என்றாவது உதவும். அந்த பெண் சைக்கிளை பிடித்து கொண்டாள். பின் குனிந்து அவனது பாதங்களை தொட்டு வணங்கினாள். பிரகாஷ் பதற்றமடைந்தான். அடே, என்ன செய்கிறாய்? அந்த பெண், கடவுள் உங்களை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் அண்ணா என்று மட்டும் சொன்னாள். அன்று முதல் அவள் தினமும் பள்ளிக்கு செல்லும் போதும் திரும்பும் போதும் அவனுக்கு வணக்கம் சொல்வதை வழக்கமாக கொண்டாள். அவளது முகத்தில் எப்போதும் அந்த உண்மையான புன்னகை இருக்கும். பிரகாஷிற்குள் ஏதோ ஒன்று மாறியது. தனது ஒரு சிறிய உதவி ஒருவரது முழு வாழ்க்கையையே மாற்ற முடியும் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு பெண் சைக்கிள் இல்லாமல் நடந்து வருவதை கண்டான். விசாரித்த போது அவளது சைக்கிள் உடைந்து விட்டதாகவும் வீட்டில் புதியது வாங்கி தரும் சூழ்நிலை இல்லை என்றும் தெரிய வந்தது. பிரகாஷ் பழைய இரும்பு பொருட்களுக்கு இடையே கிடந்த ஒரு பழைய சைக்கிளை எடுத்தான். 2 நாட்கள் கடினமாக உழைத்து அதை சரி செய்து அவளிடம் கொடுத்தான். இப்போது இது ஒரு தொடர்கதையாக மாறியது. எங்கு பழைய உடைந்த சைக்கிள் கிடைத்தாலும் அதை மலிவாக வாங்கி வந்து சரி செய்து தேவைப்படும் மாணவிகளுக்கு கொடுத்து விடுவான். அவனது கடையில் எப்போதும் 2-3 கூடுதல் சைக்கிள்கள் தயார் நிலையில் இருக்கும். மாணவிகள் அவனை வெறும் மெக்கானிக்காக பார்க்காமல் தங்கள் சொந்த அண்ணனாகவே பார்க்க தொடங்கினர். யாராவது குடும்ப பிரச்சனையை சொல்வார்கள், யாராவது படிப்பில் உள்ள கஷ்டத்தை சொல்வார்கள், சிலர் தங்களுக்குள் இருக்கும் சண்டையை பற்றி பேசுவார்கள். பிரகாஷ் அனைத்தையும் கவனமாக கேட்டுவிட்டு தனக்கு தெரிந்த ஆலோசனைகளை கூறுவான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் மாணவிகள் அவனது பேச்சை கேட்டு நடக்கவும் செய்தனர். மெல்ல மெல்ல அவனது கடை மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. மதிய வேளையில் பள்ளி முடிந்ததும் பல மாணவிகள் அங்கேயே சிறிது நேரம் தங்குவார்கள். யாராவது தண்ணீர் குடிப்பார்கள், யாராவது காற்று பிடிப்பார்கள், சிலர் 2 நிமிடம் அமர்ந்து இளைப்பாறுவார்கள், சிலர் தங்கள் வீட்டில் செய்த உணவை அவனுக்காக எடுத்து வருவார்கள்.
பிரகாஷிற்கு என்று ஒரு குடும்பம் கிடையாது. அவனது பெற்றோர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்து விட்டனர். அவனுக்கு திருமணமும் ஆகவில்லை. கடையின் பின்னால் இருந்த ஒரு சிறிய அறையில் அவன் தனியாக தான் வசித்து வந்தான். மாணவிகளின் இந்த போக்குவரத்து அவனது தனிமையான வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்தது. ஒரு நாள் மதியம் 4 மாணவிகள் வந்து, அண்ணா சாப்பிட்டீர்களா என்று கேட்டனர். இனிமேல் தான் சமைக்க வேண்டும் என்றான். வேண்டாம், நாங்களே சமைக்கிறோம். பிரகாஷ் தடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. அவனது சிறிய சமையலறைக்குள் சென்று அடுப்பை பற்ற வைத்து எளிமையான பருப்பு சாதம் செய்தனர். கிளம்பும் போது இனிமேல் தினமும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றனர். அன்று பிரகாஷ் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். தனக்கும் என்று உண்மையாகவே உறவுகள் இருப்பதை அவன் உணர்ந்தான். காலம் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அங்கிருந்த எல்லா மாணவிகளுக்கும் அவனை தெரியும். சாலையில் செல்லும் போது தூரத்திலிருந்தே அண்ணா வணக்கம் என்று குரல் கொடுப்பார்கள். சிறுமிகள் கையசைத்து சிரித்தபடி கடந்து செல்வார்கள். ஆனால் அனைவரும் இதை பார்த்து மகிழவில்லை. சுற்றியுள்ள சிலர் வீணாக பேச தொடங்கினர். ஏன் தினமும் இவ்வளவு மாணவிகள் அவன் கடையில் நிற்கிறார்கள்? ஏதோ தவறு நடக்கிறது. இந்த காலமே கெட்டு போயிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டனர். இருப்பினும் பலர் அவனை புகழவும் செய்தனர். ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்கிறான் என்று பாராட்டினர். பிரகாஷ் இந்த பேச்சுகளை பொருட்படுத்தவில்லை. எந்த ஒரு பெண்ணும் பணமில்லாத காரணத்தால் படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பது மட்டுமே அவனுக்கு முக்கியமாக இருந்தது. இதற்கிடையில் ஒரு நாள் அவனது வாழ்க்கையையே மாற்றியமைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. மதிய வேளை பிரகாஷ் ஒரு சைக்கிள் பஞ்சரை ஒட்டி கொண்டிருந்தான். அப்போது பள்ளியின் மணி ஒலித்தது. சிறிது நேரத்தில் மாணவிகளின் கூட்டம் சாலையில் தெரிய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஒரு வெள்ளை நிற கார் அவனது கடைக்கு முன்னால் வந்து நின்றது. காரிலிருந்து ஒரு பெரியவரும் அவரது மனைவியும் இறங்கினர். அவர்களது கார் டயரில் காற்று முழுமையாக தீர்ந்திருந்தது. தம்பி, பஞ்சர் ஒட்டி தருவாயா என்று அவர் கேட்டார். பிரகாஷ் உடனடியாக வேலையை தொடங்கினான். அப்போது பள்ளி முடிந்து திரும்பும் மாணவிகள் அவனது கடையை கடந்து சென்றனர். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படி இருக்கிறீர்கள்? நாளை சந்திப்போம் அண்ணா என்று ஒவ்வொருவராக குரல் கொடுத்தனர். சில மாணவிகள் சைக்கிளை நிறுத்தி அவனது கால்களை தொட்டு வணங்கினர். இதை பார்த்த காரில் வந்த தம்பதியினர் ஆச்சரியமடைந்தனர். அப்போது 4 மாணவிகள் அங்கேயே நின்று ஏதோ ஒரு விஷயத்திற்காக தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்தனர். அண்ணா, நீங்களே சொல்லுங்கள், யார் மீது தவறு என்று கேட்டனர். பிரகாஷ் இருவர் சொன்னதையும் கேட்டுவிட்டு புன்னகையுடன் சொன்னான், இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். நட்பை விட பெரியது எதுவும் இல்லை. அந்த மாணவிகள் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டனர். காரில் வந்த அந்த மனிதரின் கண்களில் இப்போது ஆர்வம் தெளிவாக தெரிந்தது. அவர் மெதுவாக தன் மனைவியிடம், இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல என்று கூறினார். வரப்போகும் நாட்களில் இந்த சந்திப்பு பலரது வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதையும், அன்றிலிருந்து பிரகாஷின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி செல்ல போகிறது என்பதையும் அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. அந்த பெரியவரின் பெயர் வினோத் அகர்வால். அவர் நகரத்தின் ஒரு பெரிய தொழிலதிபர். ஏதோ ஒரு வேலை விஷயமாக அந்த வழியாக சென்று கொண்டிருந்தார். பஞ்சர் ஒட்டும் வரை கடந்து செல்லும் ஒவ்வொரு மாணவியும் பிரகாஷை வணங்குவதையும் சிலர் நின்று நலம் விசாரிப்பதையும் அவர் கவனித்தார். அவரது மனைவியும் இதை பார்த்து வியப்படைந்தார். டயர் சரி செய்யப்பட்டதும் வினோத் பணம் கொடுத்தார். ஆனால் கிளம்பும் முன் அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார். தம்பி, இந்த மாணவிகள் உனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள்? பிரகாஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறினான், விசேஷமாக ஒன்றுமில்லை ஐயா, அவர்கள் படிக்க செல்கிறார்கள். சில நேரங்களில் உதவி செய்கிறேன், அவ்வளவுதான். வினோத்துக்கு அந்த பதில் திருப்திகரமாக இல்லை. அவர் மீண்டும் கேட்டார், வெறும் உதவி செய்வதால் இவ்வளவு மரியாதை கிடைக்காது. அப்போது பிரகாஷ் மெல்ல மெல்ல எல்லா உண்மைகளையும் சொன்னான். எப்படி அவன் பழைய சைக்கிள்களை சரி செய்து கொடுக்கிறான், குறைந்த கூலி வாங்குகிறான், பணமில்லாத காரணத்தால் எந்த பெண்ணின் படிப்பும் நின்றுவிடக் கூடாது என்று. இதை கேட்ட வினோத்தும் அவரது மனைவியும் கண்கலங்கினர். அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். பின், நீ மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், அது உனக்கே தெரியவில்லை என்றனர். பிரகாஷ் உடனடியாக தலையசைத்து, நான் என் வேலையை தான் செய்கிறேன் ஐயா என்றான். ஆனால் வினோத்தின் மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அவர் கிளம்பும் போது, எப்போதாவது ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் சொல் என்றார். பிரகாஷ் புன்னகையோடு ஒரு கும்பிடு போட்டான். பணக்காரர்கள் இப்படி சொல்லிவிட்டு மறந்து விடுவார்கள் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு அதே வெள்ளை நிற கார் மீண்டும் அவன் கடைக்கு முன்னால் வந்து நின்றது. இந்த முறை வினோத் தனியாக வரவில்லை. அவருடன் இன்னும் 2 பேர் வந்திருந்தனர். அவர்கள் நேரடியாக கடையின் பின்புறம் இருந்த அறைக்கு சென்று பிரகாஷிடம் அமர்ந்து பேச தொடங்கினர்.
இந்த மாணவிகளுக்காக அடுத்து நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று அவர்கள் கேட்டனர். பிரகாஷ் முதலில் தயங்கினான். பின் சொன்னான், ஐயா, உண்மையை சொன்னால் இவர்களது படிப்பிற்கு ஒரு நல்ல வழியை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பல மாணவிகள் அறிவியல் படிக்க விரும்புகிறார்கள். சிலர் செவிலியர் ஆக ஆசைப்படுகிறார்கள். ஆனால் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடிவதில்லை. மாதம் 500 ரூபாய் என்பது கூட அவர்களுக்கு பெரிய விஷயம். இதை கேட்ட வினோத் தீவிரமாக யோசித்தார். கணக்கு போட்டு பார்த்துவிட்டு, நாம் ஒரு சிறிய பயிற்சி மையத்தை ஆரம்பித்தால் என்ன என்று கேட்டார். பிரகாஷ் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தான். நிஜமாகவா? ஆம், ஆனால் நீயும் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும். சில நாட்களிலேயே கடைக்கு அருகில் காலியாக இருந்த இடத்தில் ஒரு சிறிய அறை கட்டப்பட்டது. 2 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். ஏழை மாணவிகளுக்கு இங்கு இலவச கல்வி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தி பள்ளிக்கு எட்டிய போது முதலில் யாரும் நம்பவில்லை. ஆனால் வகுப்புகள் தொடங்கியதும் மெல்ல மெல்ல மாணவிகள் வர ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் 20-25 பேர் இருந்தனர். பின் அந்த எண்ணிக்கை 50ஐ தாண்டியது. பிரகாஷ் தினமும் மாலையில் அங்கே அமர்ந்து தண்ணீர் பிடித்து வைப்பது, நாற்காலிகளை அடுக்கி வைப்பது என உதவிகள் செய்தான். தன் சகோதரிகள் முன்னேறுவதை பார்த்து அவன் அகமகிழ்ந்தான். சில மாதங்களிலேயே அதன் பலன் தெரிய ஆரம்பித்தது. முன்பு படிப்பில் பின்தங்கியிருந்த மாணவிகள் இப்போது கேள்விகளுக்கு பதிலளிக்க தொடங்கினர். பள்ளியின் ஆசிரியர்களும் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு ஆச்சரியமடைந்தனர். அருகில் இலவச பயிற்சி மையம் நடப்பது தெரிந்ததும் அவர்களும் நெகிழ்ந்து போனார்கள். அதே பள்ளியில் அறிவியல் ஆசிரியையாக பணியாற்றியவர்தான் கிரண். மாணவிகளின் முன்னேற்றத்தை கண்ட அவருக்கும் இந்த அதிசயம் எப்படி நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. ஒரு நாள் பள்ளி முடிந்ததும் அவர் நேராக அந்த பயிற்சி மையத்திற்கு சென்றார். பிரகாஷ் அவர் வருவதை கண்டதும் உடனடியாக ஒரு நாற்காலியை துடைத்து போட்டு அமர சொன்னான். அவன் எப்போதும் போலவே சற்று பதற்றமாகவே இருந்தான். ஏனெனில் எதிரே நன்கு படித்த ஒரு ஆசிரியை நின்றிருந்தார். பிரகாஷோ அதிகம் படிக்காதவன். கிரண் மேடம் அந்த மையம் முழுவதையும் பார்வையிட்டார். மாணவிகளிடம் பேசி அனைத்தையும் புரிந்து கொண்டார். அவர் மெதுவாக, நீங்கள் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர்கள் என்றார். பிரகாஷ் தலை குனிந்தபடி, மேடம், நான் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் அந்த இறைவனின் அருள் என்றான். ஆனால் கிரண் மேடம் அவனது எளிமையால் கவரப்பட்டார். அன்றிலிருந்து அவர் அவ்வப்போது அந்த மையத்திற்கு வர தொடங்கினார். பிறகு மெல்ல மெல்ல தினமும் வர ஆரம்பித்தார். பள்ளியில் தனது வகுப்புகளை முடித்துவிட்டு நேராக அங்கே வந்து மாணவிகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தாள். மாணவிகள் பிரகாஷிற்கு தரும் அதே மரியாதையை கிரண் மேடத்திற்கும் வழங்கினர். பிரகாஷ் அவளுக்கு தேநீர் கொண்டு வருவான். நாற்காலியை துடைத்து போடுவான். எப்போதும் மிகுந்த மரியாதையுடனேயே பேசுவான். இவ்வளவு ஏழ்மையான மனிதனாக இருந்தும் அவனிடம் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லையே என்று கிரண் மேடம் ஆச்சரியப்பட்டாள். வந்தாவோ நடிப்போ இல்லை, வெறும் உண்மை மட்டுமே அவனிடம் இருந்தது. காலம் செல்ல செல்ல இருவருக்கும் இடையே ஒரு நம்பிக்கை உருவானது. ஒரு நாள் பாடங்கள் முடிந்த பிறகு மேடம் கேட்டால், நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று. பிரகாஷ் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பின், இனி திருமணம் செய்து என்ன ஆகப் போகிறது? இந்த மாணவிகள் தான் என் குடும்பம் என்றான். கிரண் மேடம் அவனை உற்று பார்த்தாள். இந்த மனிதனுக்குள் ஏதோ ஒரு ஆழமான வலி ஒளிந்திருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் அவன் அதை வெளிக்காட்டுவதில்லை. உண்மையில் கிரண் மேடத்தின் வாழ்க்கையும் எளிதாக இருக்கவில்லை. அவளது கணவர் ஒரு அரசு அதிகாரி. ஆனால் இருவரும் தனித்தனியாக வசித்து வந்தனர். கணவரது குணம் மிகவும் கடுமையானது. வீட்டில் அடிக்கடி சண்டைகள் நடக்கும். சமூகத்தின் அவதூறுக்கு பயந்து அவளால் அந்த உறவை முறித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் மனதளவில் அவள் மிகவும் தனிமையில் இருந்தாள். பிரகாஷின் எளிமையும் சேவை மனப்பான்மையும் அவளது உள்ளத்தை தொட்டது. உண்மையான மனிதநேயம் புத்தகங்களில் இல்லை, இவரை போன்ற மனிதர்களிடம்தான் இருக்கிறது என்று அவள் எண்ண தொடங்கினாள். மெல்ல மெல்ல அவள் பிரகாஷிற்காக காத்திருக்க தொடங்கினாள் என்பதை உணர்ந்தாள். அவனது பேச்சை கேட்கும் போது நிம்மதி கிடைத்தது. அவனது புன்னகையை காணும் போது நாள் முழுவதுமான சோர்வு நீங்கியது. மறுபுறம் பிரகாஷ் அவளை எப்போதும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவரை போலவே மரியாதையுடன் பார்த்தான். அவள் மனதில் தன்னை பற்றி என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சிறு சந்தேகம் கூட அவனுக்கு எழவில்லை. ஒரு நாள் மாலை மையம் காலியாகி சூரியன் மறைய தொடங்கிய வேளையில் கிரண் மேடம் திடீரென்று கேட்டாள், பிரகாஷ் அவர்களே, ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளும் ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? பிரகாஷ் சிரித்து கொண்டே சொன்னான், இல்லை மேடம், இப்போது என் வயது கடந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் என் வேலைக்கு ஏதேனும் தடை வந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. மேடம் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின் சொன்னால், ஒருவேளை அந்த பெண்ணே உங்கள் வேலைக்கு துணையாக இருந்தால்?
பிரகாஷ் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பெண் எங்கே கிடைப்பாள் மேடம் என்று அவன் மெதுவாக கேட்டான். அடுத்த நொடி அவள் சொல்ல போகும் விஷயம் தனது வாழ்க்கையே புரட்டி போட போகிறது என்பதை அவன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. கிரண் மேடம் சில நொடிகள் அவனை பார்த்தாள். மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய தைரியத்தை வரவழைத்துக் கொள்வது போல தெரிந்தது. பின் மெதுவான ஆனால் தெளிவான குரலில் சொன்னாள், நான் உங்களுடன் வாழ விரும்புகிறேன் என்று சொன்னால். பிரகாஷ் அப்படியே சிலையாக உறைந்து போனான். அவன் கையில் இருந்த தேநீர் கோப்பை அப்படியே காற்றில் நின்றது. தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டோமோ என்று அவளுக்கு தோன்றியது. அவன் பதற்றத்துடன், மேடம் நீங்கள் விளையாடுகிறீர்கள் அல்லவா என்றான். ஆனால் கிரண் மேடத்தின் கண்களில் கேலி இல்லை, அங்கே உண்மையும் வலியும் மட்டுமே இருந்தன. அவள் சொன்னாள், நான் விளையாடவில்லை, உங்களை நீண்ட நாட்களாக கவனித்து வருகிறேன். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நீங்கள் செய்த காரியங்களே இன்று யாரும் செய்வதில்லை. நான் உங்களை மதிக்கிறேன், ஒருவேளை அதைவிட அதிகமாகவும் இருக்கலாம். பிரகாஷிடம் பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை. அவன் தரையை பார்த்து கொண்டிருந்தான். மேடம், நான் ஒரு சாதாரண மனிதன், அதிகம் படிக்காதவன். உங்களை போன்ற பெரிய மேடம் என்னை பற்றி இப்படி எப்படி நினைக்க முடியும்? கிரண் மேடம் மெதுவாக சொன்னால், ஒரு மனிதனின் மதிப்பு அவனது உடைகளிலோ பணத்திலோ இல்லை, அவனது இதயத்தில் தான் இருக்கிறது. உங்கள் இதயம் மிகவும் பெரியது. இதை கேட்டும் பிரகாஷால் நம்ப முடியவில்லை. அவன் நடுங்கும் குரலில் கேட்டான், ஆனால் உங்கள் குடும்பம், உங்கள் கணவர்? இந்த கேள்வி கேட்டதும் மேடத்தின் கண்கள் கலங்கின. அவள் முதல் முறையாக தனது கதையை வெளிப்படையாக சொன்னாள். அவளது கணவர் அவளை எப்படி அலட்சியப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார், எப்படி இருவரும் பிரிந்து வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் விவரித்தாள். பெயருக்குத்தான் அந்த உறவு, வாழ்க்கை எப்போதோ முடிந்துவிட்டது என்றாள். அன்றிலிருந்து இருவருக்கும் இடையே ஒரு இடைவெளியும் இருந்தது. அதே சமயம் ஒரு விசித்திரமான நெருக்கமும் இருந்தது. பிரகாஷ் அவளிடம் எப்போதும் போலவே மரியாதையுடன் நடந்து கொண்டான். ஆனால் மக்கள் தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற பயம் அவன் மனதில் குடிகொண்டது. மறுபுறம் கிரண் மேடம் தனது முடிவில் உறுதியாக இருந்தாள். இனிமேல் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடாது என்று அவள் முடிவு செய்துவிட்டாள். சில நாட்களிலேயே அவள் தனது கணவரிடம் விவாகரத்து பற்றி பேசினாள். ஆரம்பத்தில் அவன் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் உண்மையான காரணம் தெரிந்தபோது அவன் ஆத்திரமடைந்தான். தனது மனைவி ஒரு சாதாரண சைக்கிள் மெக்கானிக்கிற்காக தன்னை விட நினைக்கிறாள் என்பதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. தனது அதிகாரத்தையும் பணத்தையும் அவன் பயன்படுத்த தொடங்கினான். முதலில் பிரகாஷை பற்றிய தகவல்களை சேகரித்தான். பின் அவனை அவமானப்படுத்த திட்டம் தீட்டினான். சிலருக்கு பணம் கொடுத்து வதந்திகளை பரப்ப தொடங்கினான். கிரண் மேடத்தின் கணவர் பிரகாஷை பழிவாங்க துடிக்கிறான். அவன் பெண்களை பிரகாஷுக்கு எதிராக தூண்டிவிட்டு, அவனது எண்ணம் சரியில்லை, இலவசமாக சைக்கிள் கொடுப்பதற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்று வதந்திகள் பரப்பப்பட்டன. மெல்ல மெல்ல சூழல் மாறத் தொடங்கியது. முன்பு அவனை புகழ்ந்தவர்கள் இப்போது சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தார்கள். திடீரென்று இப்படி என்ன ஆனது என்று பிரகாஷிற்கு புரியவில்லை. 2 மாணவிகளின் குடும்பத்தினர் வந்து அவனை மிரட்டிய போது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. எங்கள் மகள்களிடமிருந்து தூரமாக இரு என்று அவர்கள் கத்தினார்கள். பிரகாஷ் திகைத்து போய் நின்றான். அவன் கைகூப்பி, நான் இவர்களை எப்போதும் என் சகோதரிகளாகத்தான் கருதுகிறேன் என்றான். ஆனால் யாரும் அதை கேட்க தயாராக இல்லை. பயிற்சி மையத்திற்கு வரும் மாணவிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. பயத்தினால் சிலர் வருவதையே நிறுத்திவிட்டார்கள். பிரகாஷால் இரவு முழுவதும் உறங்க முடியவில்லை. தான் உண்மையிலேயே ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று அவன் நினைக்க தொடங்கினான். ஆனால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்கு உதவியை தவிர வேறு எதையும் செய்ததில்லை. கிரண் மேடம் அனைத்தையும் புரிந்து கொண்டாள். அவள் விசாரித்த போது இது அனைத்தும் அவளது கணவரின் சதி என்பது உண்மையானது. அவள் பகிரங்கமாக எதிர்ப்பை தெரிவித்தாள். தான் பயப்பட போவதில்லை என்று கூறினாள். பள்ளியிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் முழு உண்மையையும் விளக்கினாள். மெல்ல மெல்ல உண்மை வெளிவரத் தொடங்கியது. தூண்டிவிடப்பட்ட மாணவிகளும் தங்களிடம் பொய் சொல்ல சொன்னதாக உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். இந்த விஷயம் பரவியதும் மக்களின் பார்வை மாறத் தொடங்கியது. பிரகாஷிடம் இருந்து விலகியவர்கள் மீண்டும் அவனிடம் வர தொடங்கினார்கள். ஆனால் இந்த சம்பவங்கள் பிரகாஷை உள்ளுக்குள் உடைத்து விட்டன. அவன் முன்பு போல மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. மீண்டும் ஏதேனும் பழி வந்து விடுமோ என்று அவன் அஞ்சினான். ஒரு நாள் அவன் கிரண் மேடத்திடம், என்னால் நீங்கள் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறீர்கள், நீங்கள் விரும்பினால் என்னிடமிருந்து விலகி செல்லலாம் என்றான். மேடம் உடனடியாக பதிலளித்தாள், நான் இன்று பின்வாங்கினால் உண்மை தோற்றுவிடும். நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து விட்டீர்கள். இப்போது நான் உங்களுக்காக துணையாக நிற்பேன்.
இதை கேட்ட பிரகாஷின் கண்கள் கலங்கின. கஷ்ட காலத்தில் தன்னை கைவிடாமல் துணை நிற்கும் ஒருவர் தனக்கும் இருக்கிறார் என்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். சில மாதங்களிலேயே நிலைமை முற்றிலும் சீரானது. அவதூறுக்கு பதிலாக மீண்டும் மரியாதையே வந்து சேர்ந்தது. பிரகாஷ் போன்ற ஒரு மனிதன் கிடைப்பது அரிது என்று மக்கள் வெளிப்படையாக பேச தொடங்கினர். பயிற்சி மையம் மீண்டும் மாணவிகளால் நிறைய தொடங்கியது. மாணவிகள் முன்பை விட அதிக உற்சாகத்துடன் படிக்க வந்தார்கள். இப்போது மிகப்பெரிய முடிவு ஒன்று எடுக்கப்பட வேண்டியிருந்தது. இருவரின் எதிர்காலம். ஒரு மாலை வேளை, அதே பழைய அறை, அதே நாற்காலி, அதே மறையும் சூரியன். கிரண் மேடம் அமைதியான குரலில் சொன்னால், இப்போது வழி தெளிவாக இருக்கிறது. முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். பிரகாஷ் ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டான். அவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் தன்னை பற்றி யோசித்ததில்லை. எப்போதும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்று முதல் முறையாக தானும் மகிழ்ச்சியாக இருக்க உரிமை உண்டு என்று அவனுக்கு தோன்றியது. அவன் மெதுவாக சொன்னான், நீங்கள் உண்மையாகவே என்னுடன் இணைந்து பயணிக்க விரும்பினால் நான் உங்களை ஒருபோதும் துக்கத்தில் விடமாட்டேன். அந்த நொடியில்தான் அந்த இரண்டு தனிமைப்பட்ட வாழ்க்கைகளும் ஒரு புதிய பந்தத்தில் இணைய முடிவெடுத்தன. சில நாட்களிலேயே மிகவும் எளிமையான முறையில் அவர்களது திருமணம் நடந்தது. பெரிய விழா இல்லை, ஆரவாரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை. அந்த பயிற்சி மையத்தின் மாணவிகள், சில நெருங்கிய நபர்கள் மற்றும் அமைதியான சூழலில் அது நிகழ்ந்தது. பிரகாஷ் கிரண் மேடத்தின் கழுத்தில் மாலை அணிவித்த போது அங்கிருந்த பல மாணவிகளின் கண்கள் கனிந்தன. தங்கள் அண்ணனின் வாழ்க்கை இறுதியாக மகிழ்ச்சியால் நிறைந்து விட்டது என்று அவர்கள் உணர்ந்தனர். திருமணத்திற்கு பிறகும் இருவரது வாழ்க்கையிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக பொறுப்புகள் இன்னும் அதிகரித்தன. அவர்கள் கணவன் மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு லட்சிய பயணத்தின் கூட்டாளிகளாக வேலை செய்ய தொடங்கினர். கிரண் மேடம் தனது பணியை முடித்துவிட்டு மாலையில் மையத்திற்கு வந்து பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். பிரகாஷ் முன்பை போலவே அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டான். வினோத்தின் உதவியால் அந்த பயிற்சி மையம் மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு சிறிய நூலகமாகவும் மாறியது. அங்கே போட்டித் தேர்வுகளுக்கான மற்றும் கல்விக்கான முக்கியமான புத்தகங்கள் வைக்கப்பட்டன. இப்போது சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவிகளும் வர தொடங்கினர். பல மாணவிகள் மேற்படிப்பு படிக்க ஆரம்பித்தனர். சிலர் வேலைக்கான தேர்வுகளுக்கு தயாராகினர். வெற்றி பெறும் ஒவ்வொரு மாணவியும் முதலில் இந்த மையத்திற்கு வந்து பிரகாஷ் மற்றும் மேடத்தின் ஆசிகளை பெற்றனர். பிரகாஷ் எப்போதும் சொல்வான், உழைப்பு உங்களுடையது, நாங்கள் வழியை மட்டுமே காட்டினோம். காலப்போக்கில் மக்களின் எண்ணங்களும் மாறின. முன்பு சந்தேகித்தவர்களே இப்போது தங்கள் குழந்தைகளை அங்கே படிக்க அனுப்ப தொடங்கினர். பிரகாஷ் தனது பழைய கடையை விடவில்லை. காலையில் பஞ்சர் ஒட்டுவான், மாலையில் குழந்தைகளுடன் அமர்வான். அதே எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தான். திருமணமான ஒரு வருடத்தில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தபோது அந்த மையமே கொண்டாட்டத்தில் மூழ்கியது. பிரகாஷ் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சொன்னான், இவளையும் நாம் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். கிரண் மேடத்தின் கண்கள் மகிழ்ச்சியில் நனைந்தன. இன்றும் அந்த பயிற்சி மையமும் நூலகமும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. அங்கேயே படித்து முன்னேறிய பழைய மாணவிகள் இப்போது திரும்பி வந்து சிறிய குழந்தைகளுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த இடம் இப்போது கல்வியோடு சேர்த்து பலரது நம்பிக்கையூட்டும் இடமாகவும் மாறிவிட்டது. இருவருக்கும் ஒரே ஒரு இலக்கு தான். எந்த ஒரு பெண்ணும் வறுமையின் காரணமாக கல்வியிலிருந்து விலகிவிடக் கூடாது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் மேன்மை அவனது பணத்தில் இல்லை, அவனது இதயத்தில் தான் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் கூட தூய்மையான எண்ணத்துடன் பலரது வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏனெனில் சுயநலம் இல்லாத சேவை ஒருபோதும் வீண் போகாது. பிரகாஷ் அன்று தனது சைக்கிளை கொடுக்க மறுத்திருந்தால், மக்களின் பேச்சை கேட்டு அவர் பயந்திருந்தால், கிரண் மேடம் உண்மையின் பக்கம் நிற்காமல் இருந்திருந்தால் இன்று இத்தனை மாணவிகளின் வாழ்க்கை மாறியிருக்குமா? சாதாரண மனிதன் நினைத்தால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இந்த பிரகாஷின் கதை ஒரு சிறந்த உதாரணம். உங்கள் கருத்தை அவசியம் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், இது போன்ற உண்மை மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளவர்களுக்கு இந்த கதையை சென்றடைய செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி.